ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பினாச் ரோல்ஸ் தாங்க பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். வானலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே பச்சை மிளகா பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறும் போதே நான் வந்து பாலக்கீரை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1.5 கப் அளவு பாலக்கீரை, 200 கிராம் அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை வந்து நல்லா சுருங்க வேகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். 2 போதும், பெருசாக இருந்தால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுட்டோம். அடுத்ததாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு, கூடவே டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது ரெண்டுமே ஒன்றா ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக சப்பாத்தி எப்படி திரட்ட போகிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. எண்ணெய் தான் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம திரட்டியாச்சு. ரொம்ப திக்காகவும் பண்ண வேணாம், அதே நேரம் ரொம்ப மெலிசாகவும் பண்ணிடாதீங்க, கிழிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சமோசாவுக்கு பண்ணோம் இல்லையா, ஷீட்ஸு, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை இந்த கார்னரில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். கடைசியாக எண்ட் ஆகிற இடத்துக்கு நான் ஏற்கனவே மைதா வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த கார்னருக்கு. முடிச்சுட்டு இந்த 2 இடத்துலையும் கேப் இருக்கும் இல்லையா, மேலேயும் கீழேயும், இந்த மேலேயும் கீழேயும் கேப் இருக்கும் பாருங்கள். இந்த கேப்புக்கு இந்த இடத்துல வச்சு முதல்ல இதை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே கொஞ்சம் திரும்பவும் பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை மடித்து விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளில வரக்கூடாது, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம மடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ திரும்பவும் இந்த மைதா பேஸ்ட்டில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடணும். டிப் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை ரொம்ப தொரன்னு இருக்கும் இது, அதனால் இதை டோட்டலாக இந்த மாவு வந்து வைப் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கிளாஸியாக ஒட்டி இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச ரோல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான ஸ்பினாச் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் பாலக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். பாலக்கீரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அந்த மாதிரி கேபேஜ் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை சிம்பிளாக கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.